என்ன சார் அவர் திட்டம் என்னது? அவருக்கு டைவர்ஸ் கேட்டால் கொடுத்துட வேண்டியது. அவர் திட்டம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். அதாவது அந்த சங்கீதா அவங்க பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் விவாகரத்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சட்டப்பூர்வமாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நாகரிகமாக அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நடிகை யாருங்கிறது கூட அவங்க குறிப்பிடல. தேவைப்பட்டால் அந்த நடிகை யாருங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை எந்த நடிகை மேலே அவங்க குற்றம் சாட்டுறாங்களோ அந்த நடிகையோட நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே காரில் ஒரே மாதிரியான கலர் காஸ்டியூம் போட்டு அவங்க அதே கலர் அதே கலரில் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு புக்கே ஒன்று கையில் எடுத்துட்டு தம்பதி சகிதமாக ஒரு மனைவி ஒரு கணவன் 2 பேர் இறங்கி போய் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுவாங்கன்னு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நடிகையை கூட்டிகிட்டு போய் மேடை ஏறி அந்த மணமக்களை வாழ்த்திட்டு திருப்பி காரில் ஏறி போகிறாரு. இந்த வீடியோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது மனைவி விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு, இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இதை எப்படியாவது சமாதானப்படுத்துவார் மனைவியை, இது எப்படியாவது சரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்ல விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த நடிகையவே கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறதுங்கிறது ரொம்ப அதாவது ஷேடிஸ்ட்